இன்னைக்கு கரெக்டாக 11 to 1 ஒரு டைமிங் கொடுத்தாங்க. இங்கேருந்து கரெக்டாக 8:30 மணிக்கு ஃப்ளைட்டை முடிச்சுட்டு 10 மணிக்கு வந்துட்டு கோயம்புத்தூர் வந்துட்டாரு. கோயம்புத்தூர்ல இருந்துட்டு 1 மணி நேரம் ஈரோட்டுக்கு, கரெக்டாக 11:30 ஈரோட்டுக்குள்ளே வந்து ஈரோட்டுன்னா அந்த விஜயமங்கலத்துக்கே வந்துட்டாரு. வந்துட்டு ஏறி உட்காந்துட்டாரு. ரைட்டுங்களா ஆரம்பித்தாங்க. இவர் 11:59 ஆரம்பித்தார். 12:27 28 முடிச்சிட்டார். எப்படி இது சாத்தியமாச்சு? ஏன் மக்கள் யாரும் தடுக்கலை? ஏன் இந்த மாதிரி நீங்கள் திருந்தறதுக்கு 41 பேர் சாக வேண்டியது இருக்குது. இதுதான் நீங்கள். எனக்கு வந்துட்டு எதிரி வந்துட்டு ஒன்றே ஒன்று தான். எதிரி யாருன்னா இந்த அரசு மட்டும் தான். மற்றவங்க களத்திலையும் இல்லை, களத்தில் இல்லாதவங்களை பற்றி நான் பேச வேண்டியது. களத்துக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் சொல்றாங்க. சம்பந்தமே இல்லாதவங்க அப்படி களத்திலேயே சம்பந்தம் இல்லாதது யாரு? ஏடிஎம்கே சேர்த்து தான் சொல்றாங்க. ஆமாம், யாரா இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே ஆகட்டும் பாஜக ஆகட்டும், அவங்க 2 பேர் தான் கூட்டணி. அதனால இவர் என்ன சொல்றாரு, எனக்கு அவங்களுக்கு தான், மற்ற யாருக்கும் சம்பந்தம் இல்லை. பெரியாரு, அஞ்சலை அம்மாள், காமராஜர், அப்புறம் வீராமங்கை வேலுநாச்சியார், இவங்க எல்லாம் சொன்னாரு. யாரும் கிடையாது. இப்ப அண்ணா, எம்ஜிஆர், இப்ப ஜெயலலிதா வந்தாச்சு, செங்கோட்டையன் வந்தாச்சு இல்ல, அதனால ஜெயலலிதா கூட்டுக்கிட்டாரு. இப்போ நான் சொன்னேன், அந்த தலைவர்களை வைக்க கூடாது உரிமை இல்லைன்றாரு. அவங்க தமிழ்நாட்டுடைய சொத்து அப்படின்னாரு. ஆமா, ரைட். இப்போ இதுக்கப்புறம் தான் அதிமுக பதில் சொல்லுவாங்க. இப்ப அட்லீஸ்ட் ஆர்பி உதயகுமாருக்கு இப்பயாவது சொரணை வரும்னு நினைக்கிறேன். செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா அவர் வாயில வந்து பாத்தீங்கன்னா தளபதினு வரல, புரட்சி தலைவின்னு சொல்ல வந்தாரு, புரட்சி தலைவர்னு சொல்ல வந்தாரு. புரட்சி தளபதினா இங்க வந்து விஷால் அவர்கள் இருக்காரு. இல்ல, அவருடைய தள்ளாட்டம் இன்னும் ரொம்ப அதிகரிக்கும். வந்துட்டு உடனே எம்ஜிஆருக்கு வந்துட்டு ஜெயலலிதா வந்துட்டு எம்ஜிஆர் வந்துட்டு ஒரு செங்கோல் கொடுத்தாரு இல்லையா, அந்த மாதிரி அதே மாதிரி கொடுத்தாரு. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திருமிகு ஐயநாதன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறமா முதல் முறையா தமிழ்நாட்டுல விஜய் அவர்கள் வந்து தாவேக சார்பா ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. செங்கோட்டையன் அவருடைய தலைமையில கிட்டத்தட்ட 25 நிமிடங்களுக்கு மேல விஜய் ஸ்பீச் இருந்தது. நம்ம விஜய் பேசுனதை ஒவ்வொன்றா பேசலாம். முதற்கட்டமா விஜய் ஸ்பீச் உங்களை ஈர்த்ததாயா? நிச்சயமா ஈர்க்கல. இன்னும் சொல்ல போனா வருத்தம் அடிச்சது. ஒருத்தர் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு இவ்வளோ பெரிய செல்வாக்கு வச்சுக்கிட்டு அதை அப்படியே விரயம் பண்றாரு அப்படின்னு நினைக்கும் போது எப்படி இருக்குது பாருங்க. ஒரு அரசியலுக்கு வந்துட்ட உடனே இன்னும் ஒரு மேல ஈர்ப்புல தான் அவங்க வர்றாங்க. வந்தவங்கள அரசியல் படுத்தணும், அரசியல் அவங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும் அப்படின்ற எண்ணமே இல்லாம இவர் சும்மா நான் பேச வந்துட்டேன், நீங்க பார்க்க வந்திருக்கீங்க, நீங்க பார்த்துட்டு போங்க, நான் பேசிட்டு போறேன் அப்படின்ற அளவுல தான் வந்துட்டு அவருடைய பேச்சு இருக்கே தவிர கொஞ்சமும் வந்துட்டு அவங்கள ஆழமா இதை புரிய வைக்கணும்ன்ற எண்ணம் இல்லை. ஆனா விஜய் சொல்றாரு, நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும், இது உங்களுக்குமான எனக்குமான விடயம் தான், மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரிய வைக்கலனாலும் சரி அப்படின்ட்டு. மற்றவங்கன்னா யாரு? இப்போ வந்தவங்களாம் ரசிகர்கள். இதை தாண்டி மக்கள் இருக்காங்க. ஊடகத்துலலாம் உங்களுடைய பேச்சு வருது, ஃபுல்லா நேரலை ஒளிபரப்புல ஆச்சு. அந்த மக்களை புரிஞ்சுக்க வேணாவா? அப்போ இவருடைய இப்போ இது என்ன அப்படின்னோம்னா வந்துட்டு இப்போ தான் நினைக்கிறது சினிமாவில் நீங்க பேசுறது தான் விடயம், நீங்க பேசுறது தான் டைலாகு, நீங்க பேசுறது தான் நியாயம். ஆனா பொது வாழ்க்கை அப்படி இல்லைல்ல. நீங்க இப்போ அந்த ஆளும் அரசை எதிர்த்து, திராவிட முன்னேற்ற கழக அரசை எதிர்த்து கடுமையான விமர்சனத்தை நீங்க வைக்கிறீங்க. மஞ்சளுக்கு என்ன பண்ணாங்க, அப்புறம் எல்லாரும் படிச்சுட்டாங்களா, எல்லாரும் வந்துட்டு டிகிரி வாங்கிட்டாங்களா, அப்புறம் எல்லாருக்குமே வீடு இருக்குதா, அப்போ வீட்டு வாடகை யாருமே கொடுக்குறாங்க இங்கே வந்தவங்க அப்படிலாம். இந்த கேள்வி நீங்கள் அமெரிக்காவில் கேட்டிங்கனாலே பதில் இல்லையே. அப்போ இவருக்கு தெரியல விவரம். அப்போது தமிழக அரசை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த அரசு சொல்லக்கூடிய இந்த தீர்மானத்தை இந்த வாக்குறுதி நிறைவேற்றீங்களா, அந்த வாக்குறுதி நிறைவேற்றுறீங்களான்னு நீங்கள் கேட்குறீங்களே, அவங்க நிறைவேற்றினதை பற்றி என்ன சொல்கிறீங்க? முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு அரசு நீங்கள் விமர்சிக்கிறீங்க அப்படின்னோம்னா, இந்திய அளவில் இந்த தமிழ்நாடு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எப்படி இருக்குது ஒப்பிட்ட அளவில் நீங்கள் பேசணும்ல. வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு ஒவ்வொரு நாளும் வருது. இப்போ கடைசியாக அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன, ஆர்பிஐ கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அதில் என்ன சொல்லுது, தமிழ்நாடு தான் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த உற்பத்தியில் வந்துட்டு 16 விழுக்காடு வளர்ச்சியோட முதன்மையாக இருக்கு அப்படின்றீங்க. குஜராத் இல்லை, கர்நாடகா இல்லை, எதுவுமே இல்லை. அதுக்கு முன்னாடி வந்துட்டு தமிழ்நாடு இருக்குது, மராட்டியம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு இதை வந்துட்டு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இதில் ஏதாவது உங்களுக்கு பதில் இருக்கா, ஆட்சேபனை இருக்கா? இப்போ இவ்வளோ பெரிய உற்பத்தி வருதுன்னா அதுக்கு இணைய வேலை வாய்ப்பும் உருவாகி இருக்கணும், அதுதான் கரெக்டு. அதுவும் 16 விழுக்காடு அப்படின்னோம்னா அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எதுவும் தெரியாது. தமிழ்நாட்டில் வந்துட்டு பள்ளிக்கூடம் ஏன் 207 அரசு பள்ளிகள் மூடப்பட்டன? அரசு பள்ளிகள் மூடப்பட்டன, அதுக்கு வெவ்வேறு காரணங்களாக இருக்கலாம். தனியார் பள்ளிகளை நாடி மக்கள் போகலாம், இதில் சேராதற்கெல்லாம் மூடிட்டாங்க, சரிதான். ஸோ அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்றது இருக்குது இல்லைங்களா, கெர்ரு, அதை பற்றி அவருக்கு தெரில. அப்போ நீங்கள் ஒரு விடயத்தையும் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக தான் நீங்கள் பேசணும்.
தமிழ்நாடு என்னாச்சு உற்பத்தியில அப்படின்றாரு இவரு. கொள்முதல் வந்துட்டு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 14 லட்சம் டன் கொள்முதல் பண்ணியிருக்காங்க காவிரி படுகையில மட்டும். இது இவருக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு வந்துட்டு எதிரி வந்துட்டு ஒன்னே ஒண்ணுதான். எதிரி யாருன்னா இந்த அரசு மட்டும் தான். மற்றவங்க களத்திலையும் இல்லை, களத்துல இல்லாதவங்களை பத்தி நான் பேச வேண்டியது. களத்துக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் சொல்றாங்க. சம்பந்தமே இல்லாதவங்க அப்படின்னு களத்திலேயே சம்பந்தம் இல்லாதது யாரு? ஏடிஎம்கே சேர்த்து தான் சொல்றாங்க. ஆமாம், யாரா இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே ஆகட்டும் பாஜக ஆகட்டும், அவங்க 2 பேரும் தான் கூட்டணி. அதனால இவர் என்ன சொல்றாரு, எனக்கு அவங்களுக்கு தான், மற்ற யாருக்குமே சம்பந்தம் இல்லை, எனக்கு திமுகவுக்கு தான் வந்துட்டு அப்படின்றாரு. இப்போ இது வந்துட்டு நம்பக்கூடியதா? அது நீங்க வந்துட்டு பாஜக அங்க ஆட்டி படைக்குது, சம்பந்தமே இல்லை அப்படின்னோம்னா, அப்பயே நீங்க வந்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி புதுவையில பேசும்போது எந்த ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்குதோ அதே ஒன்றிய அரசு தான் புதுவையும் வஞ்சிக்குதுன்னு ஏன் பேசுறீங்க? அதான் களத்துல இல்லையே அவங்க. புதுச்சேரியில திமுக களத்துல இல்ல, 6 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. அதை பத்தி பேசுறீங்க நீங்க. அங்க ஒரு எம்எல்ஏ கூட இல்ல, அவங்கள பத்தி அதிமுக பத்தி பேசுறீங்க. ஏதோ ஒண்ணு சுத்தமா பாத்தீங்கன்னா சொதப்பல். எதையுமே புரியாமல், எதையிலுமே தெளியாமல் இவர் என்ன பண்றாருன்றதே புரியல. டெய்லி பேப்பர் எடுத்து வச்சு படிச்சோம்னாலே பல விடயங்கள் தெரியும். ஆனா எதுவுமே தெரியாம வந்துட்டு அவர் பேசுறாரு. திருப்பரங்குன்றமா அதை பத்தி கிடையாது, எஸ்ஐஆரா அதை பற்றி பேசுறது கிடையாது. இந்த மாதிரி ஒருவர் இப்போ வந்துட்டு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை வந்துட்டு, வேலை உறுதி திட்டத்தை வந்து 124 நாளாக அதிகப்படுத்தி மாநில அரசு தான் நிறைய கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒன்றிய அரசுக்கு போற ஃபண்டெல்லாம் எங்க போகுது? எடப்பாடி அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு, ஓபிஎஸ் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆமா, ஆனா அதை கூட விஜய் அவர்கள் விஜய் பண்ணல, தெரியல. அப்போ இவர் என்ன விதமான ஒரு அரசியல்வாதி இவரு? இன்னைக்கு ஒரு நடிகன் தான், இதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. ஸ்டாலின் சொன்னது வந்துட்டு அந்த என் கேரக்டரே புரிஞ்சுக்கிறியா அப்படின்னு சொல்றது வந்துட்டு, அவரு இந்திய ஒன்றிய அரசை பத்தி பேசுனாரு, உடைய பத்தி பேசினாரு. உடனே இவர் அதை எடுத்துக்கிட்டு அது என்ன சிலப்பதிகாரத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்கறாரு. நல்ல கேள்விதான். இந்த மாதிரி இவரை பேசும்போது சினிமா டைலாக்கா பேசுறீங்களே அப்படின்னு சொல்லும் போது நீங்க மட்டும் ஏன் பேசுறீங்கன்னு கேட்கிறாரு. ஆமா ஆமா, அதான் சொல்ல வரேன். அது ஸ்டாலின் சொன்னாரு, சினிமா டைலாகா இருக்குதுன்னு சொன்னாரா? ஸ்டாலின் தான் சொன்னாரு. எல்லாரும் உங்களை பத்தி பேசும்போது எல்லாருமே சினிமா மாதிரிதான் ஓன்னு கத்துறீங்களா மைக்க வச்சுக்கிட்டு? அது பேரே ஒலிபெருக்கி தானே. ஏன் கத்திரிக்காத தொண்டை தண்ணி கத்துறாரு அவரு. எதுக்கு அந்த மாதிரி கத்துறீங்க? இப்ப நான் மாட்டிட்டு இருக்கிற மைக்க மட்டும் ஓன்னு கத்த வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது? இந்த புரிதல் கூட இல்லாம உணர்ச்சி வயப்பட்டு இவர் பாட்டுக்கு உடனே கொட்டுறாரு எல்லாத்தையுமே. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு 11 to 1 இவருக்கு டைமிங் கொடுத்தாங்க. இங்கேருந்து கரெக்டாக 8:30 மணிக்கு ஃப்ளைட்டை முடிச்சிட்டாரு. 10 மணிக்கு வந்துட்டு கோயம்புத்தூர் வந்துட்டாரு. கோயம்புத்தூர்ல இருந்துட்டு 1 மணி நேரம் ஈரோட்டுக்கு, கரெக்டாக 11:15 ஈரோட்டுக்குள்ள வந்துட்டாரு. ஈரோட்டுன்னா அந்த விஜயமங்கலத்துக்கே வந்துட்டாரு. வந்துட்டு ஏறி உட்காந்துட்டாரு. ரைட்டுங்களா? ஆரம்பிச்சாங்க. இவர் 11:59 ஆரம்பிச்சாரு, 12:27 28 முடிச்சிட்டாரு. எப்படி இது சாத்தியமாச்சு? ஏன் மக்கள் யாரும் தடுக்கல? ஏன் இந்த மாதிரி நீங்க திருந்தறதுக்கு 41 பேர் சாக வேண்டியது இருக்குது. இதான் நீங்க. அது மட்டும் கரூர்ல நடக்கலைன்னா இன்னைக்கும் இந்த இடத்துக்கு ஒரு 8 மணிக்கு வந்துருப்பாரு. நைட் 8 மணிக்கு இப்படி 10 மணிக்கு கூட வருவார் அவர். ஏன்னா கூட இருக்கிறவங்கன்னா சேர்த்து அவங்க என்ன நினைச்சாங்க, தமிழக அரசு தானே வெறுப்பேற்றலாம்னு நினைச்சாங்க. அதில் போய் மாட்டினாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? சிபிஐ புரிஞ்சுக்கணும். இப்போ கேட்கணும், இங்கே மட்டும் நீங்கள் எப்படி கரெக்டாக வந்தீங்க? நாமக்கலுக்கு இதே மாதிரியா நீங்கள் வரல? கரூர் அடுத்தது தானே, நாமக்கலுக்கு ஏன் வரல? நாமக்கலுக்கு ஏன் 2:45 வந்து சேர்ந்தீங்க? அங்கே 8:45 சொல்லிட்டு ஏன் 2:45 வந்து சேர்ந்தீங்க 6 மணி நேரம் அப்படின்ட்டு இப்போ கேட்பாங்கல்ல. இப்போ கேட்கணும் இதெல்லாம். அப்போ இவங்க சொல்லுவாங்க, அதே ஃப்ளைட்டு தான், அதே சார்ட்டர்டு ஃப்ளைட்டு தான், அதே சென்னையில இருந்துட்டு போறது தான். இங்கேருந்து கோயம்புத்தூர் ரொம்ப தொலைவு, திருச்சி ரொம்ப கம்மியான தூரம். அப்போ இவரை பத்தி புரிஞ்சுக்கணும்னா இது மட்டுமே போதும். இவரோட செத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆளு திருந்துறாரு. அப்படின்னா இவர் சொல்றாரு திமுக தீய சக்தி, நான் தூய சக்தி அப்படின்றாரு. உடனே இது இந்த மாதிரி இதெல்லாம் என்ன? இதெல்லாம் திமுக தீய சக்தி எம்ஜிஆர் சொன்னாங்க, ஜெயலலிதா சொன்னாங்க அப்படின்னா ரைட்டு. அவங்க சொல்லிட்டு அப்படியே ஒன்று தமிழக ஜனங்கள் அவங்களுடைய எதை தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்களே. 77 எதிர்த்து 89 யார் ஆட்சிக்கு வந்தது? 86 உள்ளாட்சி தேர்தலில் தோத்தது எம்ஜிஆர் தானே. 89 ஜெயலலிதா தோக்கலையா? 96 மறுபடியும் கலைஞர் வரலையா? 2006 மறுபடியும் கலைஞர் வரலையா? 2021 மறுபடியும் ஸ்டாலின் வரலையா? தொடர்ந்து மக்களவை தேர்தல்களில் வந்துட்டு அவங்களே ஜெயிச்சுட்டு வராங்களா? அது எப்படி ஜெயிக்கிறாங்க? எங்க போச்சு அதிமுக? இன்னைக்கு ஒரு எம்பி கூட இல்லையே. எதுவுமே ஒரு புரியாம, ஒப்பிடாம, என்ன அடிப்படையில் பேசுறாருன்னு தெரியாம ஒன்று பேட்ல வந்துட்டு மாட்டி வச்சுக்கிட்டு நல்லா பேசுறாரு. இப்படி பிட்டு எடுத்து பேசுவோம் மிஸ் ஆகுது.
ஒட்டு மொத்தமா பேச போனா இவருடைய இது வந்துட்டு தெளிவற்றது, முதிர்ச்சியற்றது. அவ்வளவுதான். அவரு தன்னுடைய ரசிகர்கள்கிட்ட, உங்களுடைய ரசிகர்களுக்கே நீங்க பேசுனது ஒரு விவரம் இல்லை. அவங்களுக்கே புரிஞ்சிருக்காது இவர் என்ன பேசுறாரு அப்படின்றது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாத நிலவரம் தெரியாது, அவங்களுக்கு யதார்த்த நிலவரம் தெரியுமா தெரியாது அவங்களுக்கு. அப்புறம் நீங்க என்ன பேசுறீங்க? அவரை பார்த்தா போதும் தானே வராங்க. இல்ல அவர் வரலாங்க, பட் நீங்க அரசியல் படுத்த வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? நீங்க அவங்களே அரசியல் படுத்தாத, மக்களுக்கு உங்களை விட நிறைய அரசியல் தெரியுமா? என்னைக்காச்சும் மக்கள் வந்து இது இலவச திட்டம் நான் சொல்லிட்டு இருக்கிறாரு ஸ்டாலின். அந்த 1000 ரூபாய் உரிமை தொகையை தானே சொல்றாரு. பேருந்து பயண திட்டத்தை இலவச பயண திட்டம்னு சொல்லலையே, ஓசி பயணம்னு ஒருத்தர் சொன்னாரு. அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கிவிட்டாரு பொன்முடிய. அப்புறம் நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்புறம் காலை உணவு திட்டம் அப்படிதான் சொல்றாங்க. இவரே பேசிக்கிட்டு நான் ஒத்துக்க மாட்டேன், யாருமே இலவசங்களுக்கு எதிரானவன் இல்லைன்றாரு. அதுதான் இலவசங்களுக்கு இலவசம் அப்படின்றது இல்ல, அதாவது மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை இலவசங்கள் என்று, அது முதல்ல சலுகைன்னு சொல்றதே உனக்கு புரிதல் இல்லைன்னு அர்த்தம். ஒரு அரசு பட்டினிச்சாவை தடுப்பதற்காக நிறைவேற்றி செயல்படுத்தக்கூடிய திட்டம் தான் ரேஷன் கார்டு. அவர்களுடைய பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு உதவக்கூடிய திட்டம் தான் உரிமை தொகை. அவங்க படிக்கணுன்றதுக்காக சொல்லக்கூடியதுதான் இன்னொரு திட்டம், நான் முதல்வர் திட்டம். அந்த மாதிரி ஒரு திட்டத்துக்கும் பேரை வச்சுட்டு அவங்க வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே தெரிஞ்சுக்காத, பேப்பர் தான் நீங்க படிக்கிறது இல்லை, செல்போன்லயாவது நீங்க பார்க்கலாம்ல இதெல்லாம், இந்த திட்டத்துல எப்படி சொல்றாங்க அப்படின்ட்டு. ஒரு வெறுப்புணர்ச்சியை மட்டும் ஒரு விதைக்க நினைக்கிறாரு விஜய். வந்துட்டு நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிக்கிட்டே வரேன், திமுக மீது மக்கள் மத்தியில ஒரு வெறுப்புணர்ச்சியை அவர் விதைக்க நினைக்கிறாரு. எப்படி பாஜக வந்துட்டு ஒரு மத உணர்ச்சியை, மத வெறுப்புணர்ச்சியை இஸ்லாமியர்களுக்கு எதிராக விதைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி திமுகவுக்கு எதிரான ஒரு வெறுப்புணர்ச்சியை மட்டும் ஒரு விதைக்க நினைக்கிறாரு. இதுல நீங்க டோட்டலா ஃபெயில் ஆவீங்க. திமுக மீது அவங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, களத்துல அவங்க தான் இருக்காங்க, அவங்க மீது வெறுப்புணர்ச்சி விதைச்சாதான் எனக்கு வந்து ஓட்டு நான் அறுவடை பண்ண முடியும்னு நினைக்கிறாரு இல்லையா? அவன் ஸ்ட்ராட்டஜி இல்லையா? அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்னா அப்படி சரியான ஸ்ட்ராங்கான ஒரு அரசியல் முன்னெடுக்கணும்ல. ஓகே, எங்க நீங்க வந்துட்டு எல்லாத்தையும் ஆதாரபூர்வமா முன்னெடுக்கிறீங்க? பள்ளியில மாணாக்கர்கள் சேர்க்கையில இருந்துட்டு திட்டங்கள் வரைக்கும் நீங்க எல்லாத்தையுமே தப்பா பேசுறீங்களா, புரியாம பேசுறீங்களா? அங்க போயிட்டு ரேஷன் கார்டு இல்லைன்னு வளர்ன மாதிரி இங்க சொல்றீங்க. அந்த தமிழ்நாடு எங்க நிலையில நிக்குது? ஒப்பீட்டளவில் இந்த இந்தியால மிக குறைவாக வரி பகிர்வு பெறக்கூடிய இந்த மாநிலம் வளர்ச்சியில வந்துட்டு முன்னாடி நிக்குதா இல்லையா? அதை பத்தி பதில் சொல்றது அது தெரியல அப்படின்னா நீ என்ன ஒரு கட்சியினுடைய தலைவன்? நீங்க நடிகனா இருக்கலாம், அதெல்லாம் பழைய கதை. நான் கேட்கறது என்னன்னா, விஜயனுடைய தாவேக கட்சி இது உங்களுடைய கட்சியா இல்ல இதான் உங்களுடைய 69வது சினிமாவான்னு கேட்கிறேன். அந்த மாதிரிதான் இருக்குது. எதுவுமே இல்லை. நான் 10 நிமிஷம் பேசுறான்னா 5 நிமிஷம் பேசுறான், நீ 10 நிமிஷம் பேசுங்க, 5 நிமிஷம் பேசுங்க, அதை பத்தி ஒண்ணும் இல்லை. எதையாவது உங்களுக்கு புரிஞ்சு பேசுறீங்களா, மக்களுக்கு புரிஞ்சு பேசுறீங்களா அப்படின்றத. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரியார் சமத்துவபுரத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாடுனுடைய வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் வந்துட்டு இருக்குதா தெரியுமா? இன்னைக்கு வந்துட்டு அர்பன் ஹேபிடேட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்க தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் பத்தி அவங்க எப்படி கடன் வாங்கி எப்படி செலவு பண்றாங்கன்றது தெரியுமா? மணல் கொள்ளை அடிக்கிறாங்க அப்படின்றிய உன் ஆட்சிக்கு வந்து அது நடக்காதுன்னு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? சொல்ல முடியுமா? இப்போ ஊழலற்ற ஆட்சி அப்படின்னு அமைப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லி உறுதிமொழி கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ சொல்லுங்க, எவ்வளவு பணம் செலவாச்சு? விக்கிரவாண்டி மாநாட்டில இருந்து ஆரம்பிச்சு நீங்க நடத்துற ஒரு ஷோக்கும் எவ்வளவு செலவாச்சு அப்படின்றத நீங்க முதல்ல சொல்லிட்டு அப்புறம் அடுத்தவங்களை கேள்வி கேளுங்க. அதை கேள்வி கேட்காத நீங்க உங்களை பத்தி விளக்காத கேள்விப்பட்டுமே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களை எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க? சொல்லுங்க பாப்போம். இப்போ இவ்வளவு தூரம் செலவு பண்றீங்க, எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு பணம்? யாரு செலவு பண்றது? மக்கள் வந்து வெயில நின்று இருந்தாங்க, உட்கார சேர் கூட இல்லை. இல்ல சேர் தரமாட்டாங்க. ஏன்னா சேர் இவங்களுக்கு கான்ட்ராக்ட்ல எடுக்கிறதுக்கு எல்லாம் இவங்களுக்கு யாரும் கான்ட்ராக்ட் கொடுக்கறதில்ல. போன முறையே அவங்க கர்நாடகால இருந்து தான் கொண்டு வந்தாங்க மதுரை மாநாட்டுக்கு. ஏன்னா விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு கொண்டு வந்த போது 10,000 சேர் உடச்சு போட்டு போயிட்டாங்க. அதுக்கு இவன் காம்பன்சேட்டே பண்ணல, விட்டுட்டாங்க, அப்படியே விட்டாங்க. மதுரை மாநாட்டுக்கு அவங்க எடுத்து வந்து இறக்குறாங்க. அங்க 10,000 சேர் உடச்சது, இங்க பாத்தீங்கன்னா 10,000 சேர் உடச்சதோடு இல்லாம இன்னொரு 10,000 சேர் காணா போச்சு, தூக்கிட்டு போட்டாருங்க. அதெல்லாம் வீடியோல காட்டினாங்க. அதெல்லாம் வந்து அந்த கான்ட்ராக்டரே பேசினாரு. அப்போ யாரும் சேர் தர மாட்டேன்றாங்க. அதனால விஜய் நிக்க வச்சு இல்லாட்டி இந்த மாதிரி தான் தரையில விரிப்பு போட்டு உட்காந்துட்டு இருக்கணும். எதுலையுமே ஒடுக்கம் இல்லாத ஒரு கட்சி, ஒழுங்குபடுத்தப்படாத ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க பண்ணக்கூடிய அரசியல் இது எடுபட தமிழ்நாடு மக்கள் ஒத்துக்குவாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா விஜய் நீங்க பயங்கரமா ஏமாற போறீங்க, அவ்வளவுதான். ஆனா உங்களை விட சிறப்பா நிறைய கூட்டத்தை கூட்டி அதை முறைப்படுத்தி ஒழுங்கா பண்ண
விஜயகாந்த் வாங்கின ஓட்டு 8% தான். அதை நினப்பில் வச்சு தமிழ்நாட்டில் நீங்கள் சாதாரணமாக நினைக்காது. இவர் வந்துட்டு எல்லா இடத்துலேருந்து கூட்டுறாரு. கொல்லத்துல இருந்தெல்லாம் வந்துட்டு ஆட்கள் வந்துருக்குறாங்க இவருக்கு. விஜய்கா கொடியை பிடிச்சிக்கிட்டு எப்படி வராங்க? அவங்க காசு தராதையா வராங்க? கரூர் கூட்டத்துக்கே நீங்க காசு கொடுத்து கூட்டு வந்த விடையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அப்படி கூட்டு வந்த ஒரு வேன்ல கூட்டு வந்தவங்கள 3 பேர் செத்துருந்தாங்க, ஒரு கிராமத்துல இருந்து கொண்டு வந்தவங்க. அதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறோம். நீங்க அந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காம தடுத்திருக்காங்க இல்லையா? இல்ல, அசம்பாவிதம் நடக்கிறது எப்படி தடுத்தது? பொட்டி போட்டாங்க, பொட்டியா போட்டு உட்கார வச்சாங்க. மேல இருந்து ட்ரோன்ல காட்டினாங்கல்ல, எவ்வளவு பெட்டிகள் காலியா இருந்ததெல்லாம் பாத்தீங்களா? ஆமா, கூட்டமே இல்லாத இருந்துச்சு. அதெல்லாம் அதாவது இப்படி நீங்க அரிசாண்டலா எடுத்தீங்கன்னா எல்லாம் தலையா தெரியும். அப்படி நீங்க டாப் ஆங்கிள் இருந்து எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே தெரியும். எடுத்து காட்டிட்டாங்க. அதையும் நான் நியூஸ் 18 தமிழ்நாட்டில் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போதுல இருந்துட்டு நல்லா அடிக்கடி இதை காட்டிக்கிட்டே இருந்தாங்க. புரியுதுங்களா? இவருடைய கூட்டத்துக்கு இவருடைய ரசிகர்கள் வரப்போறாங்க, இல்ல ரசிகர்கள் அடைக்கப்பட போறாங்க. இதை தாண்டி மக்கள் யாரும் வரப்போறது இல்லை. அது முடிஞ்சு போன கதை. 35,000 பேர் கணக்கு சொன்னார் இல்லையா? 35,000 பேர் கூட வரலையா? இல்ல, 35,000 பேர் இல்ல, அதுக்கு மேலேயே வந்திருக்கிறாங்க. அதுல நான் மறுக்கவே இல்லை. 57 கட்டங்கள்னு பார்த்துக்கோங்க. 57 கட்டங்கள்ல 500ன்னா எவ்வளவு வருது? ஆனா அவ்வளவு இல்லை. இதுதான் உண்மை. இல்ல, அவர் கூட்டட்டும், 35,000 50,000 கூட கூட்டட்டும். ஆனா அதை முறைப்படுத்துற பொறுப்பு உனக்கு தான் உண்டு. இங்கேயும் 1500 பேர் போலீஸ்காரங்க நின்னாங்க. இன்னைக்கு போலீஸ்காரங்களெல்லாம் பத்திலாம் கம்ப்ளைண்ட்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அங்க பாத்துட்டாரு. எங்க புதுச்சேரி காட்டுறாங்க, மிரட்டி அனுப்புனாங்க இல்லையா? மிரட்டி அனுப்புனாங்க. அந்த எஸ்பி போல போய் வேலையை பாருங்க, உங்களால நிறைய பேர் செத்துருக்குறாங்க அப்படின்னாங்க. அதோட செத்துருக்காரு. ஏன் அது சொல்ல வேண்டியதானே? அந்த இஷா சிங் சொன்னது தப்பு, எங்களாலே செத்தாங்க, நன்றி தெரிவிச்சாங்க சொன்னதுக்கு அப்புறம். இல்ல, அது அந்த செய்தி விஜய்க்கு போயிருக்காது. இப்ப போயிருக்கும்ல, அதுக்கப்புறம் போச்சு இல்ல. அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. அதாவது நான் சொல்றதுதான் இங்க செய்தி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போறாரு. நீங்க சொல்லாத விடயத்தெல்லாம் கூட இங்க செய்தி தான் விஜய். பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் வந்து வலிமேல் விழி வைத்து காத்திருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் சிலர் வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. எடப்பாடி அவர்கள் நேரடியா இன்று வரை வந்து விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணவே இல்லை. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா களத்தில் இல்லாதவர்னு சொன்னவரு களத்துக்கு சம்பந்தமே இல்லாதவர்னு சொல்றாரு. இந்த அளவுக்கு களத்துல சம்பந்தப்படாதவங்க அப்படிலாம் இவர் சொல்லிக்கிறது எதுக்கு அப்படின்னா, நானும் திமுக தான் அப்படின்னு பூஸ்டர் படிக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், பாஜகவை திட்டக்கூடாது, என்ன சொல்லி அதை தவிர்க்கிறது. களத்துல அவங்க இல்லையா? நேற்று கூட போட்டு உங்களை பொழந்து கட்டினாரு இந்த அண்ணாமலை. அது சீமான் பாணியில இப்படி போட்டு உங்களை பொழந்து கட்டினாரு. ஒண்ணு இந்தாண்ட நெல்லு, இல்ல அந்தாண்ட நெல்லு. திருப்பரங்குன்றத்துல நீ எந்த பக்கம் நிக்கிற, நீ நடுவுல நின்னு லாரில் அடிபட்டு சாவன்னு சீமான் சொன்னார்ல, அதே அண்ணாமலை சொல்றாரு நேற்று. உடனே இந்த ஆள் வந்துட்டு அருண்ராஜ் வந்துட்டு அதுக்கு நாயிட்டாரு. அவரு உடனே திருப்பி பதில் சொல்றாரு, நான் நன்றி உள்ள நாய், உன்னாட்ட கேவலமான நாய் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிவிட்டாரு அவரு. இவர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. எல்லாத்துக்கும் நான் சொல்லணுமா? எல்லாத்துக்கும் தான் சொல்லணும். அவருடைய வேலை என்ன தெரியுங்களாங்க? பிஜேபி நான் திட்ட மாட்டேன். இப்போ அதிமுக அவர் ஒண்ணுமே சொல்லல. காரணம் இந்த முறை ஜெயலலிதா வந்துட்டாரு. முதல்ல இவர் என்ன சொன்னாரு? அம்பேத்கர், பெரியாரு, அஞ்சலை அம்மாள், காமராஜர், அப்புறம் வீரமங்கை வேலுநாச்சியார், இவங்க எல்லாம் சொன்னாரு. யாரும் கிடையாது. இப்ப அண்ணா, எம்ஜிஆர், இப்ப ஜெயலலிதா வந்தாச்சு, செங்கோட்டையன் வந்தாச்சு இல்ல. அதனால ஜெயலலிதா கூட்டுக்கிட்டாரு. இப்போ நான் சொன்னேன், அந்த தலைவர்களை வைக்க கூடாது உரிமை இல்லைன்றாரு. தமிழ்நாட்டுடைய சொத்து அப்படின்னாரு. ஆமா, ரைட். இப்போ இதுக்கப்புறம் தான் அதிமுக பதில் சொல்லுவான். இப்ப அட்லீஸ்ட் ஆர்பி உதயகுமாருக்கு இப்பயாவது சொரணை வரும்னு நினைக்கிறேன். அவங்க தமிழ்நாட்டுடைய சொத்து தான், நீ யாருன்னு கேட்பாரு அவரு. பாவட்டம், நல்லா இருக்கு. அதாவது விஜய் வந்தார்னாலே, விஜய் நீங்க வந்துட்டு ஒரு பெரிய ஒரு என்டர்டைன்மெண்ட் பீஸா இருக்கிறீங்க. அதுதான் வருத்தம். நீங்க எனக்கு என்னன்னா, இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு அரசியல் நீங்களும் அரசியல் வயப்பட மாட்டேங்கிறீங்க, அவங்களையும் அரசியலை புரிதலுக்கு ஏற்படுத்த மாட்டேங்கிறீங்க. உங்களுக்காக இருந்தாங்கன்னா போறோம். என்னமோ வந்துட்டு யாருன்னா எனக்கே தெரியாது, எனக்கு தெரியாது, எப்படி என் ரசிகனுக்கு புரியும் அப்படி சொல்லிட்டு சினிமாவில் சொன்ன மாதிரியே இப்பவும் சொல்றீங்க. செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா அவர் வாயில வந்து பாத்தீங்கன்னா தளபதினு வரல, புரட்சி தலைவின்னு சொல்ல வந்தாரு, புரட்சி தலைவர்னு சொல்ல வந்தாரு. புரட்சி தளபதினா இங்க வந்து விஷால் அவர்கள் இருக்காரு, சொல்றாரா இல்ல விஷால் அவர்கள் சொல்றாருன்னே புரியலையே. இல்ல, அவருக்கு அவருடைய தள்ளாட்டம் இன்னும் ரொம்ப அதிகரிக்கும். வந்துட்டு உடனே எம்ஜிஆருக்கு வந்துட்டு ஜெயலலிதா வந்துட்டு எம்ஜிஆர் வந்துட்டு ஒரு செங்கோல் கொடுத்தாரு இல்லையா, அதே மாதிரி கொடுத்தாரு. உங்களுக்கு எல்லாம் என்ன பண்றது, இறங்கிட்டீங்க அரசியல், அவ்வளவுதான். ஒரு நேர்த்தியான அரசியல் பண்ணிருந்தீங்கன்னா அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. பட் கேவலமான அரசியல், ஊழல் அரசியலுக்கு போனீங்க. அதிமுக இருந்துட்டு அப்படியே பிஜேபிக்கு அடிமையானீங்க. இப்போ விஜய்க்கு அடிமை சாப்பிடும் செய்றீங்க. இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. இதெல்லாமா நீங்கள் செய்யணும். என்ன செங்கோல் அது? நீங்கள் பண்ணுறது ஜனநாயக அரசியல். ஏதோ ஜெயலலிதா கொடுத்தாரு, ஜெயலலிதாக்கு எம்ஜிஆர் கொடுத்தாரு. அது கூட வேற யாரோ எதுக்கோ எம்ஜிஆர் கொடுத்தது அவர்த்துக்கு அதுக்கோ அவங்க கிட்ட கொடுத்தாரு. கடைசியில் அது என்ன ஆச்சுன்றதெல்லாம் தெரியும். இப்போ இவர் பண்ணுறாரு.
ஒன்று மட்டும் செங்கோட்டையன், நீங்கள் நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிகள் கிடையாது. எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு பேனரை நீங்கள் வந்துட்டு உங்களுடைய அரசியலுக்காக வளைக்க பார்க்குறீங்க. ஆனால் எம்ஜிஆர் ரசிகர்ன்றது வேற. உங்களை எல்லாம் விட அதிகமான அரசியல் தெரிஞ்சவங்க தான் எம்ஜிஆருடைய ரசிகர்கள். அதை வருகின்ற தேர்தலும் விஜயும் புரிஞ்சுக்குவாங்க. செங்கோட்டையன் அவர்கள் அந்த தொகுதியில வந்து பல வாட்டி ஜெயிச்சிருந்தாலுமே அது வந்து செங்கோட்டையன் கோட்டை கிடையாது, அது அதிமுக கோட்டைன்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்றாரு இல்லையா? அவருக்கு இந்த முறை வெற்றி வாய்ப்பு அதிமுகனுடைய கோட்டை தான். செங்கோட்டையனால முடிஞ்சா அதிகபட்சம் ஒரு 50,000 ஓட்டை பிரிக்க முடியும் அவருடைய தொகுதியில. ஜெயிக்கல முடியாது, ஒரு போதும் ஜெயிக்க முடியாது. அது தாவேகா கட்சிக்கு ஒரு ஓட்டு பர்சன்டேஜ் அதிகம், மற்ற இடங்களை வாங்குறத விட அதிகமா ஓட்டு வாங்குவாங்க, அவ்வளவுதான். செங்கோட்டையனா அதே மாதிரி ஓட்டை கூடுதலா வாங்கி தோப்பாரு. ஜெயிக்க போறதும் திமுக தான். அவரால் என்ன பண்ண முடியும்? எப்படி ஓபிஎஸ் பண்ணாரோ, எப்படி டிடிவி பண்ணாரோ, அதே மாதிரி அதிமுகவை தோற்கடிக்க முடியும் இவரால், செங்கோட்டையனால. மற்றபடி இவரால் வேற எதுவும் செய்ய முடியாது. பாஜக விமர்சனம் பண்ணாத காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷா அவர் பார்த்துட்டு தான் இங்க வந்து சேர்ந்தாரு. இவர் அங்க கூட்டணிக்கு போவார், என்டிஏ கூட்டணிக்கு ஒரு போவார், நிச்சயம் போவார். அதனால தான் அப்படி பேசாத. முதல்ல பேசினாரு, விமர்சனம் பண்ணாரு, அப்புறம் விமர்சனம் பண்ண மாட்டேன்னாரு. இப்ப அவங்கள விமர்சனம் பண்ண வேண்டிய தேவையில்லை, நீ மட்டும் தான் எதிரி, நீ மட்டும் தான் எதிரி. இப்ப கொள்கை எதிரிலாம் கிடையாது, நீ மட்டும் தான் எதிரி சொல்லிட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என் கேரக்டரை புரிஞ்சுக்க கொள்ள மாட்டேங்கிற இடத்துல மட்டும் ஒன்றிய அரசு வருது லைட்டா, அது தெரியாம வந்துருச்சு, தப்பா இருந்தா மன்னிச்சுங்க அமித்ஷா அப்படின்ட்டு ஒரு லெட்டர் போட்டுடலாம், இல்லாட்டி ஒரு மெசேஜ் அனுப்பிடலாம். மற்றபடி இவங்க அவரோட தான் போவார். இவரு எழுதி வச்சீங்க. நான் சொல்ல வரேன், தமிழ்நாட்டில் இருந்துட்டு இந்த தீய சக்தி அது சொல்லிட்டார்ல, அதையும் கடன் வாங்குறாரு அதிமுக கிட்ட. கடன் வாங்கிட்டு இந்த தீய சக்தியை ஒழிக்கணும்னா வேற வழியெல்லாம் இவங்களோட போய் சேரணும். அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் தான் அது. ஒருவேளை இதோ மயிலாப்பூர் ஆலோசனையா இருக்கலாம், அதுபடிதான் போறாரு இவரு. ஆதவர்ஜன் அவர்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா, சமீபத்துல ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்கள இளம் பெரியார்னு ஏதோ சொன்னதை, பெரியாருக்கு உனக்கு வந்து ஸ்பெல்லிங் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு இல்லையா? இல்ல, இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கெல்லாம் வந்துட்டு ஆதவர்ஜன் வந்துட்டு அருகதை கிடையாது. நீங்க பேசாதீங்க. நீங்க ஒரு லாட்டரி தொழில், அதை வச்சு நீங்க பணம் பண்றீங்க. கேவலமான நீங்க வந்துட்டு பெரியார் அம்பேத்கர் எல்லாம் பத்தி பேசிக்கிட்டு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஓடுது, அதை நீங்க ஓட்டிக்கங்க, அவ்வளவுதான். இதை தாண்டி அவங்களெல்லாம் பத்தி சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஒட்டுமொத்தமா இன்னைக்கு நடந்த கூட்டத்தை ஒரே வார்த்தையில் சொல்லலாம் இல்லையா? சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வீணடித்தல், மக்களை கூட்டுவது, நேரத்தை, பணத்தை, அவர்களை வந்துட்டு திசை திருப்புவது, இப்படி எல்லா விதத்திலையும் இது ஒரு வீணடித்தல் அப்படின்றத தவிர இதை தாண்டி ஒண்ணு மேல இதனால எந்த பலனையும் விஜய் பெறப்போறதில்லை, தமிழ்நாடு பெறப்போறதில்லை. ரொம்ப நன்றி. விஜய் அவருடைய கூட்டம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டே மிக்க நன்றி.